ஹாய் காய்ஸ், ஹாப்பி ஈவினிங். இப்போ நம்மளுக்கு நல்லது நடக்கும், சரிங்களா? எனக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும். நம்மளுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்ம நம்மளுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம், நம்மளுக்கு நல்லது தான் நடக்கணும்னு சொல்லிட்டு, நல்லது நடக்கணும்னு ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், ஹாப்பி ஈவினிங். நான் எப்பயும் போல் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நேற்று ரிலீஸ் ஆன மூவியை பேச போகிறேன் நான். ஜுராசிக் பார்க், ஆமாம், ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் இருக்குல்ல, அந்த மூவி தான். ஆக்சுவலாக நான் கண்ணப்பா மூவி பார்க்கலான்னு போயிருந்தேன். பட் இங்கே எந்த தேட்டர்லையுமே கண்ணப்பா மூவி ஓடலை. நான் சென்னைக்கு போகிறேன். டியூஸ்டே சென்னையில் இருப்பேன். நான் அங்கே சென்னையில் கண்ணப்பா மூவி பார்த்தேன்னா கண்ணப்பா மூவி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். சரி, இப்போ ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் நான் பார்த்துருக்கேன், சரிங்களா? படம் எனக்கு பிடிச்சிருக்கு. படம் செம்மையாக இருக்குது, செம்மையாக ஒவ்வொரு செகண்ட் நான் என்ஜாய் பண்ணேன். அங்கேயே தேட்டரில் நான் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக 2 தடவை பார்ப்பேன் ரிவ்யூ பண்ணுறதா இருந்தால். நான் நோட் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நோட் பண்ணியிருக்கேன். நான் நோட் பண்ணதை அப்படியே அவங்களுக்கு பார்த்து ஞாபகப்படுத்தி சொல்ல போகிறேன், ஓகேங்களா? மொபைலில் தான் நோட் பண்ணேன். அப்புறம் மெயினாக என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டு. என்னோட அண்ணா, என் ஃப்ரெண்டு செல்வா சொன்னேன்ல, அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ஹெட்செட்டு ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணுறேன். வேறு மாதிரி ஆங்கிள் செட் பண்ணியிருக்கேன், கேமரா செட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பேச போகிறேன். இந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ கிடையாது, இது ஃபுல் வீடியோ. கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த மூவியில் ஒவ்வொரு லைனும் நான் இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த மாதிரி ஒவ்வொரு பார்க்க நோட்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய வீடியோ தான் இது. ஆனால் படம் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், படம் வேறு லெவலில் இருக்குது. படம் செம்மையாக இருக்குது, சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. எப்பயும் போல் நம்மளுக்கு நல்லாயிருக்கு. இதில் நம்ம அவெஞ்சர்ஸ் மூவியில் வர ஹீரோயின் தான் இதில் ஹீரோயின். அப்புறம் ஒருத்தர் கருப்பாக இருப்பார், ஒருத்தர் கண்ணாடி போட்டு இருப்பார். அவங்க பேர்லாம் தெரியல எனக்கு, பார்த்துட்டு வேணால் ஷார்ட்ஸில் சொல்கிறேன். கண்ணாடி போட்டு இருப்பார். அப்புறம் வில்லன், சரிங்களா? வில்லன் சொல்கிறேன், கண்ணாடி போட்டவர். அப்புறம் ஹீரோயின், அவெஞ்சர்ஸ் ஹீரோயின், சரிங்களா? அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினும். இவங்க 3 பேரா. அப்புறம் ஒருத்தர் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தருங்க சொல்கிறேன், சரிங்களா? ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அப்புறம் போட் ஓனர் கருப்பாக ஒருத்தர் இருப்பார். போட் ஓனருக்கு ஒரு 2 ஃப்ரெண்டு இருப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வரும். அந்த ஃபேமிலியை லேட்டராக சொல்கிறேன் நான், சரிங்களா? இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த மூவி ஸ்டார்ட் ஆகும். எப்போ போல் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சீன் அந்த ஜுராசிக் வேர்ல்டு அந்த மாதிரி அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை எப்படி ரன் பண்ணணும், கொஞ்சம் நம்ம முன்னாடி பார்த்த ஜுராசிக் வேர்ல்டு அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி க்யூவில் இருந்து ஜுராசிக் வேர்ல்டு, ஜுராசிக் பார்க் போய் பார்த்துருக்காங்க. இப்போ பார்க்காம 2 பேர் 3 பேர் வந்தாலே பெரிய விஷயம். ஸோ அந்த நடத்துகிறவங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க, அதாவது அனிமல்ஸ் நம்ம லவ் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்க ஹீரோயின்ஸ் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஆஃபர் இருக்குது, இந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு பணம் நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின், நம்ம அவெஞ்சர்ஸ் ஹீரோயின் அவங்களுக்கு சொல்ல, அவர் அதை கேட்டுட்டு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு டிசைட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது சொல்லப்போ அவருக்கு பிடிக்காது, ஆனாலும் அக்செப்ட் பண்ணுற யோசிச்சு சொல்கிறேன். அவர் சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறனால என்ன பண்ணுவார்னா, சரி யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எதுவும் எடுத்து சாப்பிடுவார், அது கடிப்பார். அதெல்லாம் பல்ல அந்த மிட்டாய் எடுத்து கடிக்கிற சீன் நல்லாயிருக்கும், அந்த காமெடி செம்மையாக இருக்கும். ஸோ அதை முடிஞ்ச உடனே நம்மளுக்கு அந்த ஜுராசிக் பார்க்கோட அந்த கிளாசிக் மியூசிக் தான் நம்மளுக்கு. அந்த ஜுராசிக் பார்க்குன்னு போட்டோடனே ஃப்ளைட்டு பறக்கும், அந்த மவுண்டனுக்கு நடுவில் அந்த மியூசிக்லாம் அதை கேட்ட உடனே நம்மளுக்கு அந்த ஃபீல் வந்துடும். படம் 3D, அந்த ஃபீல் வந்துடும். அங்கேயே படம் ஸ்டார்ட் ஆகிடும், நம்மளுக்கு செம்மையாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் இதை இவருக்கு இந்த அனிமல்ஸ் லவர் இருக்கார்ல, அந்த பார்க் நடத்துகிற அவருக்கு எப்படி அனிமல்ஸ் ஹேண்டில் பண்ணோம், என்ன பண்ணணும்னு தெரியும். நம்ம ஹீரோயின் செம்ம டேலண்ட்டு, சரிங்களா? இப்போ அந்த போட்டுக்காரரை பார்த்து போட்டுக்காரர் ஒத்துக்கல. அப்புறம் ஒத்துக்கிட்டு போட் எடுத்துகிட்டு போகிறாங்க.
போட் எடுத்துகிட்டு இப்போ வந்து போகிறாங்க. போட்டில் வில்லன், ஹீரோயின் ஃப்ரெண்டு போகிறாங்க, படத்துக்கு போகிறாங்க. அப்புறம் அந்த பார்க்கோட மெயின்டைன் பண்ணுறவர், இவங்கெல்லாம் போகிறாங்க சரிங்களா. அப்புறம் போட்டோட ஃப்ரெண்ட்ஸு போகும்போது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு அந்த அந்த டைனோசர்கிட்ட வந்து பிளட் சாம்பிள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அப்போதைக்கு சொல்லும்போது அந்த பார்க்கோடவரை வந்து நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போதைக்கு வந்து நம்ம ஹீரோயினின் டேலண்ட்டு தான் அவனுக்கு தெரியும்ல, நமக்கு தெரியும். பட் ஆனால் அவர் நானே எடுத்துறேன்னு சொல்லுவார். அப்போ தான் வந்து சொல்லுவார் அந்த அந்த இது அந்த அந்த டைனோசர் வந்துச்சுன்னா வந்து அது என்ன ரேஞ்சு, என்ன ஸ்பீடு, என்ன ஆங்கிள், உங்களுக்கு பல்லு நடங்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது சொல்லும்போது அந்த டேலண்ட் நம்மளுக்கு தெரியும். உடனே வந்து இவர் வந்து என்னால் இல்லை நீங்களே சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஹீரோயின்ட்ட நீங்களே சுடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போதைக்கு நம்ம போட்டுக்காரர் வந்து விழுந்து வெளியில் உள்ளே வந்து சிரிப்பார். நல்லா காமெடியாக இருக்கும் அந்த சீன்லாம். ஸோ படம் வந்து நான் சீக்கிரமே முடிக்கிறேன் இந்த இதை. படம் தேட்டரில் பாருங்கள். படம் வேறு லெவலில் இருக்குது சரிங்களா. படம் வேறு லெவலில் இருக்குது. நான் டக்குன்னே சொல்லிடுறேன். நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப படத்தை வந்து ஸ்லோவாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, அந்த மாதிரி சிரிப்பாங்க. அப்போ வந்து திடீர்னு அந்த இன்னொரு ஃபேமிலி இருக்காங்கன்னு சொன்னீங்களா, ஒரு அப்பா, பொண்ணு, இன்னொரு பொண்ணு, அப்புறம் அவன் லவ்வர், 4 பேரும் ஒரு போட்டில் இருப்பாங்க. இந்த இந்த துப்பாக்கி சுடுறவங்களே அந்த ஹீரோயின்கிட்ட கொடுத்த பிறகு அந்த போட்டோட ஓனர் சிரித்த பிறகு இந்த சீன் தான் வரும். அந்த ஃபேமிலியை வந்து அப்போதைக்கு அந்த டைனோசர் தாக்கும் சரிங்களா. அந்த மாதிரி அந்த போட்டை அவங்கள தாக்கும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அது நம்ம படம் பார்க்கும்போது தெரியும். அப்போதைக்கு தாக்கும்போது சவுண்டு வரும். செம்மையாக நம்மளுக்கு பயமாக அள்ளு விடும். படம் வந்து அந்த சீனு எல்லாமே அள்ளு விடும். டெரராக இருக்கும். ஃபீல் பண்ணி நான் எலாபரேட்டாக தான் நோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. எலாபரேட்டாக சொல்லலாம். பட் நீங்கள் நான் ஃபுல்லாகவே சொன்னாலும் நீங்கள் உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, டைமும் ஆகுது. சரி, நான் அப்படியே விட்டுடுறேன். நீங்கள் வந்து பாருங்கள் தேட்டரில். அவங்கள தாக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் வந்து என்னென்னா அவங்களால அதுக்கப்புறம் அங்கேருந்து நகர முடியாது. தாக்கிடுவாங்க. போட்டெல்லாம் டேமேஜ் ஆகிடும். அப்போ வந்து இந்த மாதிரி பக்கத்தில் வர போட்டுக்கு சிக்னல்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இந்த பிளாக் போட்டில் இருக்கவங்க இந்த பிளாக் ஓனர் போட் இந்த இவங்க வராங்களா, இந்த போட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி இவங்க வந்துட்டு இருக்க போட்டில் வந்து வில்லே முடியாதுங்கிறாரு. நம்ம பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம், சாம்பிள்ஸ் எடுக்கிற இடத்துல ரீச் ஆகிட்டோம், முடியாதுங்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு, முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அந்த போட்டோட ஓனர் வந்து ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதை பார்த்த உடனே அது செம்மையாக இருக்கும் அந்த சீனு. ஹீரோயின் ஃபீல் பண்ணதை பார்த்த உடனே போட்டை திருப்பி அவங்கள காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றின உடனே வந்து இவங்க தாக்குன அந்த டைனோசர் வந்துடும். அந்த டைனோசரை வந்து இவங்களை வச்சுட்டே அந்த சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. அந்த சீனில் தான் அந்த ஹீரோயின் வந்து அந்த சாம்பிள்ஸ் எடுக்கிற சீனு. ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ணுவாங்க, செகண்ட் டைம் எடுப்பாங்க. மிஸ் பண்ணுற சீனு, அந்த எய்ம் பண்ணி எடுக்கிறது, அந்த இடத்துலையுமே அதுங்க தாக்கும். செம்மையாக இருக்கும். நான் வந்து அந்த ஃபீலிங்கை வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன். அழுத்தினா எவ்வளோ என்ஜாய் பண்ணேன், அது வெறி மாதிரி சொல்கிறேன். சரி, நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்கும் ஃபஸ்ட்டு சாம்பிள்ஸ் எடுக்கும்போது. அதுக்கப்புறம் இவங்க சாம்பிள்ஸ் எடுத்துருவாங்க. அந்த டைனோசர் ப்ராப்ளம் ஆகும். அது திருப்பி 4 டைனோசர் யூனியன் ஆகி இவங்கள தாக்கம் வரும். இவங்களும் அதுக்கப்புறம் அந்த வில்லே ஒரு பிரச்சனை பண்ணுவாள். அந்த ஃபேமிலி பிரிஞ்சு போவாங்க. அந்த சீன்லாம் நான் சொல்லலை சரிங்களா. பிரிஞ்சு போகிற சீன்லாம் செம்மையாக இருக்கும். ஃபேமிலி தனியாக போயிடுவாங்க, இவங்க தனியாக ஆகிடுவாங்க. அந்த யூனியனான டைனோசர்ஸ்லாம் வந்து இந்த போட்டையும் தம்சம் பண்ணி கரைக்கு வந்துடுவாங்க. இந்த சைடில் உள்ளவங்க கரைக்கு வந்துடுவாங்க. அவங்க கஷ்டப்பட்டு கரைக்கு இவங்க எல்லாம் ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க. அந்த வில்லேஜில் தான் ஜுராசிக் வேர்ல்டு வந்து தெர்மல் பவர் உள்ள அந்த பார்க் இருக்குது. அங்கே போனோம்னா அங்கே யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி 2 போட்டு காலி ஆயிடுச்சு சரிங்களா. அங்கே இப்போ இந்த கரை ஓரத்தில் போன உடனே வந்து போட் ஓனரோட ஃப்ரெண்டு வந்து அவுட்டு சரிங்களா. அந்த என்ன அவங்க காலியாக க்ளோஸ் ஆகிடுவாங்க. ரீசன் வந்து இந்த டைனோசர். அதெல்லாம் பாருங்கள் நீங்கள் சரிங்களா. அது அவங்க அவுட்டு அங்கே அவுட்டு. அந்த இடத்துல நம்ம ஒரு டைனோசரை பார்ப்போம், புதுசாக ஒன்று பார்ப்போம். இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா, பழைய பாட்டில் நம்மளுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி ஜுராசிக் வேர்ல்டில் வந்து வந்த மாதிரி அந்த மியூட்டண்ட்டை வந்து சமாளிக்க முடியாமல் அங்கேயே விட்டுட்டு போயிருப்பாங்க. இதுதான் இங்கே உள்ள எல்லா டைனோசருமே மியூட்டன்ட் டைனோசர் தான். அதாவது
வேறு அனிமல்ஸையும் டைனோஸரையும் கிராஸ் பண்ணி உருவாக்குனது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் பவர்ஸும் இருக்கும். பழைய டைனோசர்ஸ் மாதிரிலாம் பழைய டைனோசர்ஸே அது சவுண்டு அதெல்லாம் செம்ம டேலண்ட்டாக இருக்கும். இது வந்து அதுக்கும் மேலே இந்த ஐ படத்தில் சொல்லுவாங்கள்ல, என்னைய அப்படி பண்ணிட்டேன்னு அதுக்கும் மேலேம்பாங்களா, அந்த மாதிரி இந்த படம். அந்த ஒவ்வொரு டைனோசர்ஸும் இருக்கும், மியூசிக்கு சவுண்டு அதெல்லாம். சரி, ஃபஸ்ட்டு அந்த இப்போ போட்டோட ஃப்ரெண்டு காலி, சரியா, போட் ஓனரோட லேடி ஃப்ரெண்டு காலி. அடுத்து வந்து 2வது சாம்பிள் எடுக்க போகிறாங்க. அதாவதுங்க, நான் நிறைய நோட் பண்ணேன். அதில் சில டைலாக்ஸ்லாம் வரும். இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் ஒரு கான்வர்சேஷன் வரும், வில்லனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கான்வர்சேஷன் எப்படி வரும்னா, இந்த அனிமல்ஸ்க்கு வந்து அனிமல்ஸ்லாம் 5 அறிவு அந்த மாதிரி, நம்மலாம் அறிவு ஜாஸ்தி, நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு. புத்திசாலி வந்து புத்திசாலி நம்மளே மிகைப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான். அவ்வளோதான். நம்ம வந்து புத்திசாலி மிகைப்படுத்திக்கிறோம். நம்மளால் நிறைய லாஸ் இருக்குது. இந்த லாஸை நம்ம பண்ணுற சேட்டைங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பூமி தாங்க முடியாமல் நம்மளே அழிச்சிடும்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அந்த வில்லன் அதெல்லாம் நீங்கள் போய் கேளுங்க, அதெல்லாம் கேளுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து செகண்ட் சாம்பிள் எடுக்க போகிறாங்க. அந்த சாம்பிள் எடுக்கிறப்போ வந்து அங்கிட்டு வந்து அந்த ஃபேமிலி வந்து வில்லேஜை நோக்கி போவாங்க, இவங்க நோக்கி போவாங்க. நடுவில் சில விஷயங்கள்லாம் நடக்கும், அதெல்லாம் சொல்லலை நான். படம் பாருங்கள், சரிங்களா? தேட்டரில் போய் பாருங்கள். நான் என்ஜாய் பண்ணதை நீங்களும் என்ஜாய் பண்ணணும், சரிங்களா? மினிட்டுக்கு மினிட் என்ன என்ஜாய் பண்ணணும். த்ரில்லிங்னா அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, டெஸ்பைட்டாக ஒர்க் பண்ணுங்க, யூனியனாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூனியனான்னு சொல்லுவாங்க, ஏர்பட்ஸ் வந்துருச்சு. அப்புறம் வந்து சரி, இப்போ வந்து செகண்டு சாம்பிள் எடுக்க போவாங்க. அது வந்து ஹெர்பியோரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெர்பியோரஸ்னால் செடிகள் இது மட்டும்தான் சாப்பிடும். அப்போனா ஹாப்பி தானே, பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஹெர்பியோரஸை சாப்பிட்றது யார்? அந்த டைனோசர்ஸ். நம்ம சிங்கம் தானே மாடை வேட்டையாடும், அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு பாம் செக் வைப்பாங்க. இப்போ அந்த செகண்டு சாம்பிள் எடுப்பாங்க. அந்த சீன்லாம் செம்மையாக இருக்கும். என்னால் வந்து அப்படியே சொல்லாமல் இருக்க முடியல, வேணாம் விடுங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து செம்மையாக இருக்கும், சரிங்களா? அதில் வந்து அந்த போட்டோட ஃப்ரெண்டு வந்து போட் ஓனரோட ஃப்ரெண்டு வந்து அந்த ரசிப்பார். நான் நிறையா எழுதியிருக்கேங்க, எங்கே பாருங்கள், நான் ஏகப்பட்டது கிட்டத்தட்ட ஃபுல் மூவி 10 பக்கம் எழுதலாம். ஆனால் நான் ஃபுல்லாக சொல்ல வேணாம், டைம் ஆகும். படம் நான் ஒரு மணி நேரம் அதை சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்போ தான் யோசித்தேன், இப்படிலாம் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதுனால எதையுமே நான் நோட் பண்ணல, அப்படியே சொல்லி பார்க்காம இதையும் சொல்லிட்டு இருக்கேன். பார்த்து சொன்னேன்னா கன்ஃபார்மாக 1 மணி நேரம் கம்மி, 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம்னு சொல்லுவேன். சரி, இப்போ வந்து அந்த செகண்டு சாம்பிள் எடுத்துருவாங்க. செகண்ட் சாம்பிள் எடுக்கிறதுல ரசித்து நிறையா சொல்லலாம், அந்த சீனரிஸு என்னென்னமோ சொல்லலாம், அதெல்லாம் சொல்லல, ஒமிட் பண்ணிட்டேன். செகண்ட் சாம்பிள் எடுத்துடுறாங்க. செகண்ட் சாம்பிள் எடுத்த உடனே வந்து அவ்வளோதான். செகண்ட் சாம்பிள் எடுத்தோன்னா அப்போ நம்ம கிளைமேக்ஸுக்கு கிட்ட வர ஆரம்பிச்சிடும். கிளைமேக்ஸோட அந்த எண்டிங்கில் ஒவ்வொரு இன்னும் ஸ்பீடாக போகும் மூவி. அப்போ வந்து அந்த ஃபேமிலி வந்து தப்பிக்கிறதுக்காண்டி வந்து வில்லேஜுக்கு போயிட்டு இருக்கப்போ ஒரு போட்டு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு, சரிங்களா? அந்த போட்டை வந்து எடுக்க போகிற சீன், அந்த ஃபேமிலியோட அப்பாவோட 2வது அந்த பெரிய பொண்ணு வந்து எடுக்கிற சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் அந்த சின்ன பாப்பா அந்த டைனோசர் சாப்பிட வரும், அதெல்லாம் அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும், சரிங்களா? செம்மையாக இருக்கும். நம்ம எல்லா பாட்டோட சீன்ஸும் இதில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுலேயே ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. எல்லா பாட்டில் இருக்க மாதிரி சீன்ஸும் வர மாதிரி இருக்கும், ஆனால் அதுலேயே நடக்கிற மாதிரி நடந்திருக்கும். நம்ம எதுவுமே நடக்காது, ட்விஸ்ட்டும் வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்தா தெரியும், சரிங்களா? ஸோ ஓகே வந்து இப்போ வந்து அந்த சீன், அந்த போட்டை எடுத்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்னு அந்த சீன் செம்மையாக இருக்கும். அது முடிஞ்சிடும். அது முடிஞ்ச உடனே வந்து 3rd சாம்பிள் எடுக்கிறதுக்கான ஸ்டேஜுக்குள்ளே வருவாங்க. அந்த நைட்டு எல்லாருமே இந்த ஃபேமிலி வந்து அந்த தெர்மல் பவர் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். அப்புறம் இவங்க வந்து சாம்பிள் எடுக்கிறவங்களும் தெர்மல் பவர் வில்லேஜுக்கு வந்துடுவாங்க, சரிங்களா? 10,000 வால்டேஜ்னு போட்டிருக்கோம். அது இன்னமும் லைட்ஸ் அவுட் படத்து மாதிரி லைட்ஸ் இருந்தால் அங்கே நைட் ஆகிடும். இந்த டைனோசர்ஸ் வந்து வெளிச்சம் இருந்தால் பிடிக்க வரும். அது அந்த இடம்லாம் அந்த சீன்லாம் ஃபுல்லாக அதுலேருந்து நம்ம வந்து
இந்த கத்தியோட நுனியில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த அந்த இடத்துல வந்து கத்தியோட நுனியில் உட்காந்துருக்க மாதிரி ஃபேமிலி, அந்த ஃபேமிலி இந்த சாம்பிள் எடுக்கிற டீமு, ஹீரோயினி டீமு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. வில்லன்லாம் வந்து டெரர் பண்ணுவான், வில்லன்லாம் டெரர் பண்ணுவான். அப்போ வந்து அந்த நம்ம கருப்பு ஹைட்டான போட் ஓனர் இருக்கார், அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு காலியாவார் சரிங்களா. அந்த இன்னொரு ஃப்ரெண்டு காலியாகிறதெல்லாம் செம்மையாக இருக்கும். அப்புறம் அங்கே ஒரு டனல் இருக்கும். அந்த டனல் வந்து கடலை அடையிறதுக்கான இருக்கும். அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் டனல் இருக்கும். அந்த டனல் மூலியமா கடலுக்கு போயிடலாம். கடலுக்கு போனால் தப்பிச்சு போயிடலாம் சரிங்களா. ஹெலிகாப்டர் வரும். இப்போ வந்து அந்த ஹீரோயின் தான் செம்ம டேலண்ட் ஆயிடுச்சு. ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா, போட்டெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா பிளான் 2 வச்சுருக்காங்க, பேக்கப் பிளான் சொல்லிட்டு. அப்போது அந்த ஹெலிகாப்டர் 2 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த ஹெலிகாப்டர் கூப்பிட்றது, அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டரில் அவங்க எஸ்கேப் ஆனாங்களா இல்லையான்னு தேட்டரில் போய் பாருங்கள் கைஸ். படம் வந்து செம்மையாக இருக்குது, என்ஜாய் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து அந்த ஹெலிகாப்டர் கிடச்சிச்சா இல்லையா, அப்புறம் வந்து அந்த டனலில் அவங்க என்ன பாடுபட்டாங்க, அப்புறம் வந்து அந்த அந்த நம்ம வந்து போட்டோட ஓனர் ஒரு ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இறந்துட்டாரா. இப்போ வில்லன் நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கான், டெரர் காய். அவங்ககிட்ட தான் 3வது சாம்பிளும் எடுத்துருவாங்க. 3வது சாம்பிளும் அல்டிமேட்டாக எடுத்துருவாங்க. அதுவும் எடுக்கிறதும் செம்ம கஷ்டப்பட்டு எடுத்துப்பாங்க. அது எடுக்கிறது செம்மையாக இருக்கும் சரி. அது எடுத்துருவாங்க. 3வது சாம்பிளும் அந்த சாம்பிள் எடுக்கிறது வந்து இந்த டெரர் டைனாசோர் செட்டை இருந்து எடுக்கிறது சரிங்களா. எடுத்துருவாங்க. அந்த 3வது சாம்பிள் எடுத்துருவாங்க. 4வது சாம்பிள் எடுத்தோன்னா வில்லன் வந்து அவன் வேலையை காட்டி சாம்பிள்ஸ் அவன் கை எப்பயும் போல். அப்புறம் அந்த வில்லன் எப்படி சாவுறான் சரியா. அவன் சாவுற சீன்லாம் சூப்பராக இருக்கும். அவன் எப்படி சாவுறான், அப்புறம் இந்த டைனோசர் செட்டிலேருந்து இவங்கெல்லாம் எப்படி தப்பிச்சாங்க, அந்த அந்த போட் ஓனர் அவன் வந்து எப்படி வந்து இவங்களை காப்பாற்றினா என்ன ஆச்சு அவனுக்கு. கிளைமேக்ஸ் வந்துட்டோம். அதாவது என்னென்னமோ நான் சொல்லணும்னு நினச்சிட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டேன் நான் சரிங்களா. அவன் அப்புறம் வந்து எப்படி தப்பிச்சாங்க, எப்படி போகிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு தான் அந்த பார்க் ஜுராசிக் வேர்ல்டோட மேனேஜராக ஓனராக அவர் இருக்கார்ல, அவரோட ஆசை ஒன்று இருக்கும். என்னமோ ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்லுவாங்க. படத்தில் வந்து ஹாப்பியாக இந்த சாம்பிள்ஸ்லாம் பணக்காரங்களுக்கு போய்க்கிறாரு, இது காசு ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக அவங்க அது கடைசியில் அவர் கேட்பார் ஹீரோயினி தான் அந்த சம்பாதிக்கிறதுக்கான இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா அவங்க பெரிய சம்பளம் வரும். அவங்க அதெல்லாம் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் செம்மையாக இருக்கும். கிளைமேக்ஸ் சீன்லாம் செம்மையாக இருக்கும். அப்படியே இந்த படத்தை முடிப்பாங்க எப்பயும் போல், அந்த கிளாசிக் மியூசிக்கோடு முடிப்பாங்க. இந்த இடத்துல நான் நிறைய சொல்லணும், பட் என்னால் சொல்ல முடியல. இனி எதாவது சொல்லுவோமா நோட் பண்ணது. இது நான் அந்த லாஸ்ட் அதை மட்டும் சொல்லிடுறேன். இது நம்ம யாருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கேட்பார் அவர், இந்த ஜுராசிக் வேர்ல்டோட மேனேஜர் அவர் கேட்பார். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த சீன் செம்மையாக இருக்கும், அது அங்கே போய் பாருங்கள். சரி கைஸ், நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி ஈவினிங் சரிங்களா. ஹாப்பி ஈவினிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாப்பி எண்டிங். நன்றி, வணக்கம், பாய்.